ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா தரோ சேனல். ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் இருக்கிற டைமில் கூட்டு குழம்புன்னு தனித்தனியாக செய்யணும்னா டைமும் செலவாகும், செய்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவே இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸி, வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். கொடுத்து விடுற லஞ்சை அப்படியே சாப்பிட்டுட்டும் வந்துடுவாங்கங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நான் 20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை ஊற வைக்க கூட தேவையில்லை. சாப்பாடு வைக்கும்போது கூட ஒரு விசில் சேர்த்து வச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோடவே அரை டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வத்தல், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட மீடியம் சைஸ் பல்லாரியில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பல்லாரியை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பல்லாரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்தால் போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். பல்லாரி இப்போ வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. பெரிய பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி அரை பங்களவுக்கு வதங்கி வந்தால் போதும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும், அதனால் இந்த அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்தால் போதும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் இதோட நான் அவரை சேர்த்துருக்கேன். ஒரு 10 அவரையை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். குழந்தைங்க மேக்ஸிமம் காய்கறி சாப்பிட மாட்டாங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்து கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. இந்த காயை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்தால் போதுங்க. இந்த காய் வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு 7 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காயை இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதோடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காயோடவே இதை வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் இது நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அரிசியும் அரை கப் அளவுக்கு பருப்பும் எடுத்திருந்தோம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே காயை வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதோட நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. குக்கரோட மூடியை போட்டுட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் அடங்குனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கமன்னு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. தேவைப்பட்டால் ஊறுகாய் அல்லது அப்பளம் கூட எடுத்துக்கலாம். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.